அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, என்னுள் இருக்கும் இறைவனை அறிய வைத்த குருவே போற்றி, பிரம்மஸ்ரீ குரு நித்யானந்தரே போற்றி போற்றி போற்றி. ஐயா, நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராரத்துலேருந்து வரேன். என் பேர் பன்னீர்செல்வம். போன பௌர்ணமிக்கு ஃபர்ஸ்ட் உபதேசம் வாங்கி செஞ்சுக்கிட்டு வரேன். ஒரு சீடனுடைய கடமை என்னென்னா குருவை மதிக்கணும். அப்படின்ற முறையில் நான் உங்கள் போட்ட ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டி வச்சிருக்கிறேன். தனி ரூமை தேர்ந்தெடுத்துருக்கிறேன். ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு அகல் விளக்கை ஏற்றி முதல்ல வத்தி ஏற்றி காமிச்சிட்டு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு யோகா பண்ணுவேன். ஒரு 20 நாள் எனக்கு யோகா கை கொடுக்கல. என் மனம் போன போக்கெல்லாம் விட்டேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காருவேன். மனம் எப்படி போகுதோ அப்படி விட்டுட்டு போயிட்டு யோகா கை கொடுக்கல. சரி, எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு ஒரு நாள் உட்காந்து தன்னை மறந்து பண்ணக்குள்ள ஒரு 20 நிமிஷம் என்னுடைய சுயநினைவை ஏந்தேன். அந்த சமயத்தில் மூலாதாரத்தில் அப்படியே டக்குன்னு கரண்ட்டு சேக்கடிக்கிற மாதிரி ஆடிச்சு. அப்புறம் பின்னாடி அந்த முதுகு தண்டில் மட்டும் கரண்ட் ஏற்கிற மாதிரி ஈர்த்துச்சு. அது ஒரு 20 நிமிஷம் தாங்க ஐயா நீடிச்சுது. அதுக்கு மேலே முடியல. அது என்னன்றதாங்க ஐயா கேட்குறேன். அது அப்படி தான் காற்று ஏறும். சரிங்கய்யா. அதுதான் குண்டலின்றது. சரிங்கய்யா. அது முதல்ல அப்படி தான் ஏறும். அப்புறம் மூச்சு வரைக்கும் ஏறும். அப்புறம் புருவ மையம் வரைக்கும் வரும். சரிங்கய்யா. அது முதல்ல ஏறி நாளடைவில் தான் வரும். 1 மாதத்துல 2 மாதத்துல அது வந்துடாது. சரிங்கய்யா. அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, கடவுள் விஷயம். சரிங்கய்யா. பிறவியா அலைஞ்சு தேடி தான் மகான்கள் வந்தாங்க. சரிங்கய்யா. நம்மளும் இது கிடைச்சிருக்குது. இதை விடாம அதில் பயணம் பண்ணி சரிங்கய்யா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அது வரைக்கும் நமக்கு வாங்கிக்குவோம். சரிங்கய்யா. நல்ல பயணம் பண்ணும் ஐயா. இந்த 20 நிமிஷத்தில் கூட அப்படி பக்கத்தில் இருந்து பேசினா கூட யாரோ எங்கேயோ தொலைவில் இருந்து பேச முடியும். ஆனால் அந்த செவியில் மட்டும் கேட்குதுங்க. ஆனால் தன்னை மறந்த நிலையில் அந்த எங்கேயோ யாரோ பேசுகிற மாதிரி, தூரத்தில் ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குது. ஆனால் அந்த எண்ணங்கள் அந்த நம்ம மூச்சு போகிறதுன்னு தெரியல. அந்த மூலாதாரம் மட்டும் அப்படியே துடிக்குது. பின்னாடி அந்த முதுகு தண்டு வையா அப்படியே கரண்ட் இருக்கிற மாதிரி இயக்குதுங்க ஐயா. அதனால அது உணர்ந்தாங்க ஐயா. காற்று ஏறும். சரிங்க. சரி, அதாங்க ஆத்மா. ஐயா, விதி எப்படி உருவாகுதுன்னா அவன் செய்யற செயலால உருவாகுது. மதியினால விதி உருவாகுது. அவன் செய்யற செயலால, மதியை கொண்டு அவன் செய்யற செயலால விதி உருவாகுது. விதி உருவாவது இல்லை, அவன் செய்யற செயலால வினை உருவாகுது. வினை தானே விதியால தான் அவன் பிறந்தான். ஆனா அவன் செய்யற செயலால நல்வினை தீவினை உருவாகுது. அந்த தீவினையும் நல்வினைக்கு ஏத்த மாதிரி அவன் பிறப்பு எடுக்கிறான். அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி வாழறான். மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். மறுநாள் பார்த்தா டீக்கு துட்டு இல்லை. அதே நேரத்தில் மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவன் பாக்கெட்டில் போட்டுனா 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுன்னுக்கிறான். இது காரணம் என்ன? விதி. அவன் முன் செய்த வினையினுடைய பயன். அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் கையில 10 விதி. அவன் செய்த வினை தானே விதியா மாறுது. விதி உன்னை பிறப்பு எடுக்க வைக்குதுப்பா. வினை நீ செய்த செயலினுடைய வினை நீ அனுபவிக்கிற உலகத்துல நீ விதியா தான் வாழ்ந்துன்னுக்கிற. உலகத்துல வாழறமே விதியும் மதியமா தான் மனுஷன் வாழறோம். உயிரும் உடலமா தான் வாழறோம். இரவும் பகலமா தான் வாழறோம். ஆணும் பெண்ணுமா தான் வாழறோம். ஆனால் செயலுக்கு ஏற்ற பலன். ஒரு தொழில் செய்யற, நீ செய்யற தொழிலுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் உனக்கு கிடைச்சது. நான் ஒரு தொழில் செய்கிறேன், நான் செய்கிற சம்பளுக்கு 5000 ரூபாய் சம்பளம். ஆனால் 2 பேரும் தொழில் தான் செய்தோம், தொழில் தான் பேர். ஆனால் நான் செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு கிடைச்சது, நீ செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சது. அது மாதிரி நான் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது, நீ செய்த பாவத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது. இதுதான் உலகம். அதனால தான் நான் படித்து பல வீடியோக்களை சொல்கிறேன். நீ நல்லா இருக்கிறன்னா ஒன்றும் மனசை சீர்திருத்திக்கும். உன் மனம் சீர்திருந்தி போச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்காது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா நீ கெட்டு போனீங்கன்னா அடுத்தவனையும் கெடுக்க தான் யோசிப்பேன். நீ நல்லா இருந்தீங்கன்னா அடுத்தவனை கெடுக்க யோசிக்க மாட்டேன். யாரை பார்த்தும் வைராக்கியமாக வாழ கற்றுக்கோ. ஆனால் யாரை பார்த்தும் வயிறெறிஞ்சி வாழாத. அந்த வாழ்க்கை நிலைக்காது. அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா அவனை பார்த்து சந்தோஷப்பட்ட, அவனை விட என்னால் நல்லா இருக்க முடியும்னு வைரகத்தோட வாழு, தப்பு இல்லை. ஆனால் நான் இப்படி இருக்கிறேன், அவன் இப்படி இருக்கிறான்னு வயிறு எறியாது. வயிறு எறிஞ்சின்னா அது உன் வாழ்க்கைக்கே கேடா முடியும். அதனால வைராகியத்தோட வாழுங்க, வைத்தறிச்சலோட வாழாதீங்க. அந்த வாழ்க்கை கெட்டுரும் நம்மளையே.
பாரதியார் சொல்றாருங்க, இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அப்படின்ற. இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அப்படின்ற அவர் பாட்டில் பாடிட்டு போட்டாரு. அவர் விதி தான் யானை மெச்சு போட்டுடுச்சு. இருந்து செய்யறதுன்னு ஒரு 50 வருஷம். பாட்டு வேற, வாழ்க்கை வேற. பாடல் 1000 கவியா, பெரிய கவி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா விதியை அவனை தவிர எவனாலையும் மாற்ற முடியாது. அது கவிஞனா இருந்தாலும் சரி, பாரதியா இருந்தாலும் சரி, எந்த சித்தனா இருந்தாலும் சரி. இப்ப நான் இங்க கத்தினுக்கு நெய்தி என் விதி. நான் எங்கன்னா 30,000 ரூபாய் பென்ஷன் வருது, வாங்கி தோண்டு வீட்டுல பத்துனுக்க வேண்டியது தானே. எதுக்கு இங்க வந்து கத்தணும்? இது என் விதி. ஒவ்வொரு மனிதனுடைய விதியும் அவனுடைய செயலா மாறுது. அதனால பாரதி பாடுவார், இன்னொரு விதி செய்வோம், இன்னொரு மதி செய்வோம்லாம் பாட்டுல பாடிடலாம், வாழ்க்கையில வராது. அவருடைய விதி தான் சும்மா போன பழம் கொடுக்க போய் யானை பூச்சி மேய்ச்சி போட்டு பிடிச்சி. அவருக்கு சாவர வயசே கிடையாது, இன்னொரு 50 வருஷம் இருப்பாரு. அவருடைய விதி முடிச்சிச்சு அங்க கதையை. இவர் எங்க செய்யறது விதியை? அதனால பாடல் எல்லாம் வேற நல்லா தான் இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு அதெல்லாம் உதவாது. ஐயா சொல்லுங்க. நான் யார் என்ற கேள்வி ஒரு மனிதன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஐயா. நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி கேளுங்க உங்களுக்குள்ளார அப்படின்னு. அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு சீற்றம் ஒரு பாம்போட சீற்றம் வருது ஐயா. ஏன்னா அது இந்த கேள்வி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன், வருஷ கணக்கில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட கேட்குற? எங்கிட்டயே. நீ நான் யார்? அதுதான் அது கேட்கிறப்ப ஒரே ஒரு பாம்போட சீற்றம் முடியும். பாம்பு வட்டம் பள்ளி வட்டம்பா. நீ யாருக்கிட்ட கேள்வி கேட்ட? நான் எனக்குள்ளே நான் கேட்டேன். நீன்றது யாரு? நான் என்றது பார்த்தா ஒரு சீற்றம் மாதிரி ஒன்று, ஒரு பாம்போட சீற்றம் மாதிரி தோணுது. நான் என்னையே கேள்வி கேட்கிறேன். நீ என்றது யாரு? நான் என்றது யாரு என்று அந்த கேள்வி கேட்டு இருக்கிறப்போ ஒரு வெறும் காசு தான் வருது. வெறும் அப்போ இன்னும் நான்ன்றது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஏதோ நான் யாருன்னு கேட்டுனுக்கிறேன். நான் யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, அதை எங்க கேட்கணும்னு தெரியல. ரமணர் கூட சொன்னாரு, நான் யார் ஆராய்ச்சி பண்ணு, சுய விசாரம் பண்ணுனாரு. ஆனா எங்க பண்ணணும்னு சொல்லல. அப்போ போற வரவங்கலாம் நான் யார் நான் கேட்டுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா குரு இல்லாத எந்த கொம்பனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க. இப்படி நான் யார், என்ன பாம்பு வரும், பிசாசு கூட வரும். அதனால அதெல்லாம் வரும். சொல்லு. அதுதான் இந்த மாதிரி கேட்டுனே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு சீற்றம், ஒரு மூச்சு காற்று அடிக்கடி தோணுது ஐயா. போட்டோம். திடீரென்று ஒரு நாள் ஒரு வெளிச்சம், நான் பார்த்திடாத ஒரு வெளிச்சம் அது கிடைச்சிச்சு. அது தங்களோட ஆசீர்வாதத்துக்கு தான் அது எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் முழுமையாக நான் நம்புறேன். பாருப்பா, இவ்வளோ வருஷமா 60 வருஷமா தரும்பா, எனக்கு எதுவுமே வரமாட்டேன்ப்பா. நானும் எத்தனையோ தேடி பார்க்குறேன்பா. ஏன்னா என் கஷ்டம்லாம் கொஞ்சம் தீந்திரம் வந்ததுன்னா ஒரு கர்மமும் வரமாட்டேன். உங்களுக்கு வருதுப்பா. அதுதான் என்னால் எனக்கு என்னடா